ஜாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் இணைப்பாளர் ஒருவர் மீதும் அவரது தந்தை மீதும் வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையிலே இவ்வாறு அவர்கள் மீது வாள்வெட்டு பதிவாகி இருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக, பெற்றோருக்கு எதிராக பிள்ளைகள் முறைப்பாடு கொடுக்கலாம் என்கின்ற சட்டம் கலாச்சாரத்திற்கு முரணானது என்று கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். அதாவது அவர் தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார். மற்றொரு செய்தியாக, தற்போதைய கல்வி திட்டத்திலே சட்ட கல்வியையும் இணைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பான தகவலும் வெளியாகி இருக்கின்றது. தவிர சட்டத்தரணை ஒருவரை போலீஸ் கான்ஸ்டபிள் தாக்கிய நிலையில் தற்பொழுது அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு பல செய்திகளை, இந்த செய்திகள் உள்ளடக்கிய பல செய்திகளைத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். தேசிய மக்கள் சக்தியின் பருத்தித்துறை பிராந்திய இணைப்பாளர் மற்றும் அவரது தந்தை மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் தும்பளையில் இருக்கின்ற அவர்களது வீட்டுக்கு சென்ற வாள்வெட்டு கும்பல் இவ்வாறு தந்தை மகன் இருவர் மீதும் வாள்வெட்டு தாக்குதல் நடத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த பருத்தித்துறை பிராந்திய இணைப்பாளருக்கு ஒரு CCTV காட்சிகள் அடங்கிய அந்த காணொளி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. தும்பளை பகுதியில் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் தொடர்பாக ஆதாரத்துடன் CCTV காட்சிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பகுதியில் இருக்கின்ற யாரோ அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பாக இவர் நடவடிக்கை எடுப்பதற்கு முனைந்திருக்கிறார். இந்த நிலையில் தான் அவர் அந்த CCTV காட்சிகளை போலீஸ் நிலையத்திலே ஒப்படைத்து தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு கூறியிருக்கின்றார். ஆனால் போலீசார் அவர்கள் தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. போலீசாரிடம் அந்த CCTV காட்சிகள் அடங்கிய அந்த ஆதாரத்தை ஒப்படைத்ததன் பின்னர் அவருக்கு மிரட்டல் வந்திருக்கின்றது. அதாவது இனம் தெரியாத தொலைபேசி அழைப்புகளில் இருந்து கொலை மிரட்டல்கள் கூட வந்திருக்கின்றது. அந்த தொடர்ச்சியாக அவர் மீண்டும் போலீஸ் நிலையத்துக்கு சென்று இது தொடர்பாக ஒரு முறைப்பாட்டை வழங்கியிருக்கிறார். ஆனால் அந்த இரண்டு விடயங்கள் தொடர்பாகவும் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் அதிகாலை வேளை இவ்வாறு தும்பளை பகுதியில் இருக்கின்ற அவர்களது வீட்டுக்கு சென்ற வாள்வெட்டு கும்பல் அவர்கள் இருவரையும் வாளால் வெட்டியதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அவர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. தும்பளை பகுதியில் அதிகளவான போதைப் பொருள் வர்த்தகம் நடைபெறுகின்றது, போதைப் பொருள் வியாபாரிகள் இருக்கின்றார்கள், போதைப் பொருள் புழக்கம் இருக்கின்றது என்கின்ற ஒரு சமூக அக்கறையில் அவருக்கு கிடைத்த இந்த CCTV காட்சியை வைத்து நடவடிக்கை எடுப்பதற்கு அவர் முனைந்திருக்கின்றார். ஆனால் அவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறு வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டவர்கள் தொடர்பாகவும் எந்தவித தகவலும் இதுவரை வெளியிடப்படவில்லை. அதாவது அவர்களை கைது செய்தார்களா இல்லையா என்பது தொடர்பாக எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. நேற்றைய தினம் இரவு வெளியான தகவலின் அடிப்படையில் அவர்கள் தொடர்பாக எந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. ஆகவே போலீசாரிடம் இவ்வாறு CCTV காட்சிகள் ஒப்படைக்கப்பட்ட பின்னரும் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் அந்த தகவலை அவர்களுக்கு கூறியிருக்கின்றார்கள் என்பதைத்தான் இதனூடாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அதை தவிர முக்கியமானபடியும் CCTV காட்சிகளை போலீசாரிடம் ஒப்படைத்ததன் பின்னர் அவர்கள் வந்து அந்த CCTVயை உடைத்திருக்கிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு போலீசிடமிருந்து தகவல் சென்றிருக்க வேண்டும் என்பதுதான் சந்தேகமாக இருக்கின்றது. எனவே போலீசார் தொடர்பாக நடவடிக்கை எடுக்காமல் அவருடன் சேர்ந்து இவர்தான் இதை செய்கின்றார் என்று காட்டிக் கொடுத்து இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்றவர்கள், அதாவது நேர்மையாக சமூகம் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களையே ஆபத்திற்கு தள்ளிவிடுகின்ற ஒரு வேலையை போலீசார் செய்கின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. தொடர்ந்து போலீசாரும் போதை வசத்தை கடத்துவர்களும் அல்லது போதை வசத்தை விற்பனை செய்வர்களுக்கும் இடையே தொடர்புகள் இருக்கிறது, அவர்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தங்கள் இருக்கின்றது என்பது போல பல்வேறுபட்ட செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அதனை உறுதிப்படுத்துகின்ற வகையில் தான் இந்த சம்பவம் அமைந்திருப்பதாக பலரும் கூறுகின்றார்கள். எனவே இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பாக சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு சமூக பிரச்சனையை தலையிட்டு, அதாவது சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என நினைத்து அவர் செயற்பாட்டை மேற்கொண்டிருக்கின்றார். அப்படி அவர் மேற்கொண்ட நிலையில் அவரும் தந்தையும் என்று பாதிப்படைந்திருக்கிறார்கள். எனவே சம்பந்தப்பட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதுதான் தற்பொழுது இருக்கின்ற பலரது ஒரே கோரிக்கையாக இருக்கின்றது. பெற்றோர் பிள்ளைகளுக்கு தண்டனை வழங்கினால் அதற்கு எதிராக பிள்ளைகள் முறைப்பாடு அளிக்க முடியும் என்கின்ற சட்டம் கலாச்சாரத்திற்கு முரணானது என்று பேராயர் மல்கம் ரஞ்சித்
குறிப்பிட்டிருக்கின்றார். மேற்கத்திய நாடுகளில் இந்த சட்டம் இருக்கிறது. அந்த சட்டங்களை இங்கு கொண்டு வராதீர்கள். நாளை பெற்றோர் பிள்ளைகளை கண்டித்தால் கூட அவர்கள் முறைப்பாடு கொடுக்கலாம். இதேதான் ஆசிரியர்களுக்கும் நடக்கும். எனவே இவ்வாறான விடயங்கள் தேவையற்ற விடயங்கள் என்பது போன்று பேராயர் மல்கம் ரஞ்சித் அவர்கள் இது தொடர்பான ஒரு தகவலை தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே பாடசாலையில் ஆசிரியர்கள் மாணவர்களை தண்டிக்க முடியாது, அவர்களது உளவியல் பாதிப்படைகின்ற வகையில் பேசக்கூட முடியாது என்கின்ற வகையில் தான் தற்போதைய சட்டம் இருக்கின்றது. நாளை பெற்றோர்களும் கண்டிக்க முடியாது, பெற்றோர்கள் தண்டித்தாலும் முறைப்பாடு கொடுக்கலாம் என்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் எவ்வாறு வளரும் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. மேற்கத்திய நாடுகளில் இந்த சட்டம் இருக்கின்றது. ஆனால் அங்கு அதற்கு ஏற்றாற்போல் பல நடைமுறைகள் இருக்கின்றது. உதாரணத்திற்கு ஒரு பிள்ளை பிறந்ததிலிருந்து வளரும் வரை, அதாவது 18 வயதை பூர்த்தி செய்யும் வரை அரசாங்கம் தான் அந்த பிள்ளையின் முழு சிலவையும் ஏற்றுக்கொள்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் படித்தாலும் சரி படிக்காவிட்டாலும் சரி ஏதோ ஒரு வேலைகளை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும். அவர்கள் அதில் புலத்துக் கொள்வார்கள். அவர்கள் பிள்ளைகள் பற்றி தாய் தகப்பன் சிந்திக்க வேண்டிய தேவை இல்லை. அதாவது இங்கே சிந்திப்பது போன்று அங்கு சிந்திக்க வேண்டிய தேவை இல்லை. ஆனால் இங்கு அப்படி இல்லை. இங்கு பெற்றோரும் கண்டிக்காமல் விட்டால் அந்த பிள்ளைகள் எவ்வாறு போவார்கள் என்பதே தெரியாது. தெருவுக்கு தெரு போதை வசதி இருக்கின்றது, தெருவுக்கு தெரு கள்ளச்சாராயம் இருக்கின்றது. அனைத்துமே இங்கு சீர்கட்டு கிடக்கின்ற நிலையிலே சட்டம் ஒழுங்கு கூட சரியாக இல்லாத ஒரு நாட்டிலே மேற்கத்திய சட்டங்களை கொண்டு வந்து இங்கு நடைமுறைப்படுத்துவதால் எதுவுமே மாறிவிடாது. இங்கு அடிப்படை, அதாவது பேஸ்மெண்ட் சரியாக இருக்க வேண்டும். மேற்கத்திய நாடுகளில் இருப்பது போல பேஸ்மெண்ட் சரியாக இருக்க வேண்டும். அப்ப இருக்கின்ற பட்சத்தில் தான் இந்த சட்டங்களை இங்கு கொண்டு வர முடியும். ஒரு உதாரணத்திற்கு பெற்றோர் இப்படி ஒரு சட்டம் வருகின்ற போது பிள்ளைகள் தொடர்பாக கவனம் எடுக்காமல் விடுகின்றார்கள். ஏதோ சமர்த்தி வைத்திருக்கு, விருப்பம் தான் சாப்பிடு, ஆடை வாங்கி தர முடியாது, பாடசாலை கட்டணம் கட்ட முடியாது, பாடசாலை நிகழ்வுகளுக்காக நான் செலவழிக்க முடியாது, கல்விக்காக கொப்பி புத்தகம் வாங்கி தர முடியாது, நீ இப்படியே போயிரு, சட்டம் போலீஸிடையே சொல்லி விட்டா அந்த பிள்ளைகள் எதிர்காலம் என்ன ஆவது? ஆகவே இங்கு பெற்றோர்களின் கையில் தான் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். பிள்ளைகள் எதிர்காலம் தொடர்பாகத்தான் பெற்றோர் சிந்திக்கிறார்கள், கவலைப்படுகின்றார்கள். அதனால்தான் பிள்ளைகளை தண்டிக்கின்றார்கள். ஆனால் இங்கு அனைத்துமே தலைகளாக இருக்கின்ற நிலையில் புதிய சட்டம் இலங்கைக்கு 100% தேவையில்லை. அந்த அளவு கட்டத்தில் இலங்கை இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மற்றொரு செய்தியாக, ஒரு வியாபாரி 20 ரூபாய் லாபத்திற்கு ஆசைப்பட்டு அல்லது 20 ரூபாய் பணத்திற்காக ஆசைப்பட்டு 6 லட்சம் ரூபாய் அபராதம் கட்டியிருக்கின்ற சம்பவம் ஒன்று கொழும்பிலே பதிவாகி இருக்கின்றது. வர்த்தகர் ஒருவர் 70 ரூபாய் பெறுமதியான தண்ணீர் போத்தலை 90 ரூபாய்க்கு விட்டிருக்கின்றார். இது தொடர்பாக முறைப்பாடு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து பாவனையாளர் அலுவலக அதிகார சபை நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. அவருக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவருக்கு 6 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறித்த சம்பவம் கடந்த 9ஆம் தேதி பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, கல்கிசை நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்து சட்டத்தரணியை போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் தாக்கிய நிலையில் போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் 10ஆம் தேதி இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்தரணி தனது கடமைகளை முடித்துவிட்டு வீடு செல்வதற்காக அவரது காரிலே ஏறி இருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் சிறைச்சாலை வாகனம் நீதிமன்றத்திற்குள்ளே வந்திருக்கின்றது. இந்த நிலையில் சட்டத்தரணியிடம் சென்று காரை இங்கிருந்து எடுக்குமாறு போலீஸ் கான்ஸ்டபிள் கூறியிருக்கின்றார். அப்போது சட்டத்தரணிக்கும் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் இடையிலே முரண்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் ஊட்டிய நிலையில் போலீஸ் கான்ஸ்டபிள் சட்டத்தரணியை தாக்கி காயப்படுத்தி இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, இலங்கை கல்வி திட்டத்தில் அதிரடி மாற்றம் கொண்டு வரப்பட இருக்கின்றது. அந்த வகையில் மாணவர்கள் கல்வியில் சட்டக்கல்வியை சேர்ப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக பிரதமர் கரணி அமரசூரிய அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் தரம் 6 முதல் 8 வரையிலான பாட விதானங்களில் சட்டக்கல்வியையும் ஒரு பகுதியாக குடியுரிமை பாடத்தில் இணைக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர கல்வி மறுசீரமைப்பின் போது காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் இதனை ஒரு தெரிவு பாடமாக இணைக்கவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் குடியுரிமை கல்வியில் 6ஆம் தரத்திற்கான சட்டக்கல்வி 3ஆம் தவணைக்கான மாதிரியில் உள்ளடக்கப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒழுக்கமான சமூகத்திற்காக சட்டம் தொடர்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு செயற்பாடு. இது நிச்சயமாக கட்டாயமாக தேவை. சட்டம் அனைவரும் அறிந்திருந்தால் பல பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ளலாம். உதாரணத்திற்கு போலீசாராக இருக்கலாம் அல்லது ஏனைய அரசு நிறுவனங்களிலாக இருக்கலாம். மக்களுக்கு சட்டம் தெரிவதில்லை. அவர்கள் ஒன்று சொல்லுவார்கள், இவர்களும் பயந்து போய் வருவார்கள். அதேவேளை போலீசார் சில விடயங்கள் தொடர்பாக உங்களுடன் பேசும்போது, அதாவது
வீதி சட்ட ஒழுங்காக இருக்கலாம் அல்லது ஏனைய சட்டம் சார்ந்த பிரச்சனைகளின் போது போலீசார் உங்களை கைது செய்ய வந்தாலோ அல்லது போலீசார் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முற்பட்டாலோ உங்களுக்கு சட்டம் தெரிந்திருந்தால் இது தொடர்பாக நீங்கள் சொல்லலாம். சட்டப்படி நான் செய்தது பிழை அல்ல அல்லது சட்டப்படி இந்த வழக்கு தான் இந்த குற்றத்துக்காக பதிவு செய்ய முடியும் என்பதையெல்லாம் நீங்கள் பேசலாம். இவ்வாறு ஒவ்வொருவரும் சட்டம் தெரிந்து கொள்ளுகின்ற போது பல பிரச்சனைகள் இங்கு தவிர்க்கப்படும். ஒரு ஒழுக்கமான சமுதாயம் கட்டியெழுப்பப்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை.